அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம ஏப்ரல் 14ஆம் தேதி அப்படின்னு பார்க்கும்போது சித்திரை திருநாள். பராபவ வருடத்துக்கு போகிறோம். பராபவ வருடம் அப்படின்னா என்ன அப்படின்னா, திருத்தங்கள் வரப்போகுது. நம்ம வாழ்க்கையிலும் நிறைய திருத்தங்கள் நம்ம பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் வந்து பராபவ வருடமாக பார்க்கப்படுது. இந்த பராபவ வருடம் ஜென்ரலாக எப்படி இருக்க போகுது அப்படின்னா, நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ், அதாவது இயற்கை சீற்றங்கள், இயற்கை பேரழிவுகள், மிலிட்ரிஸ் உள்ளே வர்றது, இந்த வார் ஆல்ரெடி நம்மளுக்கு ஒரு இம்பேக்ட் கிரியேட் பண்ணிகிட்டே இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இருக்குது இல்லையா? நிறைய விஷயங்கள் மாறும் அப்படிங்கிறது தான். இந்த ஒவ்வொரு சித்திரை திருநாள்லையும் இந்த பராபவ வருடம், இப்போ இது பராபவ வருடம், இந்த ஒவ்வொரு சித்திரை திருநாள்லையும் எப்படி பார்க்கப்படுதுன்னா, இந்த நவநாயகர்கள் இருக்காங்க இல்லையா, இந்த நவகிரகங்கள், இவங்களுடைய பிளேஸ்மெண்ட்ஸ் வச்சு, அதாவது அந்த சித்திரை திருநாள் அன்னைக்கு இந்த பிளேஸ்மெண்ட்ஸ், பிளானட்ஸோடைய பிளேஸ்மெண்ட், கிரகங்களுடைய நிலைகளை வச்சு எப்படி இந்த வருடம் எப்படி போக போகுது அப்படிங்கிறது தான் வந்து பார்க்கப்படுது. அப்படி பார்க்கும் பொழுது மேஷத்துக்கு சூரியன் வரார் அப்படிங்கிறப்போ, அங்கே செவ்வாய் உச்சம் பெறுது அப்படிங்கிறப்போ, பாலிட்டிக்ஸில் சில மாற்றங்கள் நடக்கும். பாலிட்டிக்ஸில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு ஒன்று இருக்குது. அதே மாதிரி சனி இருக்கக்கூடிய இடம், இந்த இடத்துல வந்து இந்த ராஜா, மந்திரி, சேனாதிபதி இப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இருக்குது இல்லையா, இந்த மிலிட்ரிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது சனியாகவே பார்க்கப்படுது. இங்கே புதன் ஒரு வேலையை பார்க்க போகுது. புதன் மறைஞ்சிருந்தும் சில வேலைகளை பார்க்கும், நேருக்கு நேராக இருந்தும் சில வேலைகள் பார்க்குங்கிற ஒரு விஷயம்லாம் இருக்குது. அதோட குருவோடைய அமைப்பு அப்படின்னு பார்க்கும் பொழுது, படிப்பு ரீதியான, அந்த எஜுகேஷன் ரீதியான விஷயங்கள் எல்லாமே எக்ஸ்பான்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு போக போகுது. கன்னிராசிக்கு இந்த பராபவ வருடம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஆல்ரெடி கன்னிராசி வந்து ஒரு 2.5 வருஷமாக நிறைய விஷயங்கள், 2 to 3 வருஷமாக நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சிட்டோம். எவ்வளோ பெரிய கூட்டங்கள் எங்களை சுற்றி இருந்தது. இப்போ அந்த கூட்டங்கள் திரும்பி பார்க்குறப்ப யாருமே எங்கள் கூட இல்லை. எல்லாத்துக்குமே நான் நல்லது தான் பண்ணேன், யாருக்கும் எந்த துரோகம் நான் நினைக்கல. ஆனால் என்னோட வாழ்க்கையில் நான் நிறைய ஏமாற்றங்களை சந்திச்சிட்டேன். இனிமேலும் நான் யாருக்கிட்டையும் ஏமாற மாட்டேன் அப்படிங்கிற ஒரு மனநிலைமைக்கு தான் பெரும்பாலான கன்னிராசி போயிருந்திருப்பீங்க. ஒரு சிலருக்கு பர்சனல் லைஃப்பில் சில இஷ்யூஸ் இருந்திருக்கும், அவங்களுடைய லைஃப் பார்ட்னர்கிட்ட சில ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்கும், தவறுகள் சுட்டி காட்டப்பட்டுட்டே இருந்திருக்கும். இந்த தவறுகள் எப்படி சரி செய்யணும் அப்படிங்கிற மாதிரியும் கன்னிராசிக்கு நிறைய பேர் உபதேசம் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அந்த உபதேசம் எல்லாமே கேது மூலியமா வந்த ஒரு விஷயம். இந்த முறை எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி ப்ளஸ் ராகு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சனி ராகுங்கிறது என்ன அப்படின்னா, சனி ஸ்ட்ரிக்ட், ராகு எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கொடுக்கும். மறுபடியும் முயற்சி பண்ணி எழுந்து முடியாததை முடிக்க வைக்கக்கூடியது தான் ராகுவோடைய அமைப்பு. அப்படிங்கும் பொழுது சனி என்ன சொல்லும் அப்படின்னா, இதோடைய பின்விளைவுகளும் என்னங்கிறத பார்த்துட்டு உள்ளே இறங்குங்க அப்படிங்கிறது தான் வந்து சனி சொல்லக்கூடிய விஷயம். ஏன்னா ஆல்ரெடி நிறைய விஷயங்கள்ல நம்ம ஏமாந்தாச்சு, நிறைய விஷயங்கள்ல விட்டு கொடுத்தாச்சு, தெரியாம ஆல்ரெடி நிறைய பேத்துக்கு கையில பணம்லாம் நிறைய புழங்கியிருக்கும், கடன் பெற்றிருந்திருப்பீங்க நிறைய பேர். எங்கே போய் யார்கிட்ட போய் பணம் கேட்டாலும் கொடுத்த கடன் கூட வராமல் போனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க கண்ணியில். நான் கொடுத்த கடன் எப்போ சரியாக வரும், நான் பட்ட கடனை நான் எப்போ அடைப்பேன் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. இந்த வருடமே எல்லாமே கரெக்ஷன் ஃபேஸ், எல்லாமே சரி பண்ணிகிட்டே இருக்கணுங்கிறது தான் பராபவ வருடம் நம்மளுக்கு சொல்லக்கூடியது. என்னென்னா திருத்தங்கள், திருத்தங்கள் எல்லாமே திருத்தி திருத்தி போகணும். அப்போது நிறைய விஷயங்கள் கற்றுக்க ஆரம்பிப்பீங்க. விநாயகர் வழிபாடு ரொம்ப அவசியம். பிள்ளையார்பட்டி போயிட்டு வாங்க. பிள்ளையார்பட்டியில் போய் விநாயகரை வழிபாடு பண்ணிட்டு வரும் பொழுது தொடக்கங்கள் எல்லாமே நல்லபடியாகவே இருக்கும். ஏன்னா பெரும்பாலும் கன்னிராசிக்காரங்க ஒரு விஷயத்த ஆரம்பிப்பீங்க, பாதியிலே விட்டுருவீங்கன்னு ஒன்று இருக்குது. அப்படி இன்னொரு விஷயத்த அப்படியே அங்கேருந்து கேட்ச் பண்ணி போயிட்டே இருப்பீங்க. இந்த தவிர நீங்கள் திரும்ப திரும்ப செய்யக்கூடாது. கன்சிஸ்டன்ட் எஃபர்ட்னு ஒரு விஷயம் சொல்கிறோம்ல, அந்த எஃபர்ட்டை கரெக்டாக போட்டுகிட்டே இருக்கணும். அங்கே ஒரு மிஸ்டேக் நடக்குதா, இது என்ன மிஸ்டேக்குன்னு பார்த்து மறுபடியும் அதை சரிதான் பண்ணணுமோ தவிர்த்து அதை அப்படியே விட்டுட்டு இன்னொரு விஷயத்த நான் ஆரம்பிக்கிறேன்னு போகக்கூடாது. திரும்பி அதே மிஸ்டேக் தான் நீங்கள் இன்னொரு புதுசாக ஆரம்பிக்கிற விஷயத்துலையும் நீங்கள் செய்ய போகிறீங்க. அதனால் ஒரு விஷயத்தை ஆரம்பித்தா 2 வருஷம் ஆனாலும் சரி, நான் முடிக்காமல் விட மாட்டேன். ஏன்னா இந்த வருஷம் நீங்கள் போடக்கூடிய எஃபர்ட் என்னன்னா, நீங்கள் அஸ்திவாரம் போடுறீங்க அப்படிங்கிறது தான். இந்த அஸ்திவாரம் நல்ல ஒரு மரமாகவே மாறும் இன்னும் ஒரு 2 வருஷத்தில். க்ரோத்துங்கிறது ரொம்ப நல்லா இருக்குது, இனிமேல் கண்ணிக்கு ரொம்ப நல்லா இருக்குங்கிறப்போ இது சனி ராகு, ராகு இல்யூஷன்ஸ், மாயையை கொடுக்கும், சனியே நிலச்சிருக்கும். சனி நிலச்சிருக்கும்னா என்னது, லாங் டேர்ம் எஃபர்ட் போடணும். இப்போ போட்டு இன்னைக்கு போட்டு நாளைக்கு பணம் வந்துருமா, நான் ஸ்டாக்ஸில் போய் பணம் போடுறேன், ஷேர்ஸில் போய் போடுறேன். நீங்கள் ஸ்டாக்ஸில் போடுங்க, ஷேர் மார்க்கெட்டில் போடுங்க. ஏன்னா கன்னிராசிக்கு வந்து ஸ்டாக், ஷேர் மார்க்கெட் ரொம்ப நல்லபடியாக தான் வரும். ஆனால் அதுலேயுமே வந்து போட்டு இழந்தவங்க ஜாஸ்தி. இந்த ஸ்டாப்புங்கிற ஒரு விஷயம் இருக்கும்ல,
அந்த ஸ்டாக்ல அந்த ஸ்டாப்புங்கிறது அவ்வளோ சீக்கிரம் கன்னிக்கு வந்து வேலை செய்யாது. இப்போ எப்படி தெரியுமா இருக்கும், கன்னி எங்ககிட்ட வந்து யார்கிட்ட இப்போ பணம் இருக்கு, நாங்கள் எங்கே போய் ஸ்டாக் மார்க்கெட்டில் போடுவோம் அப்படின்னு இருக்கும். வந்தால் போட்டுருவீங்க. அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப ஒரு கேம்பிளிங் மைண்ட் செட்டுக்குள்ளே புதன் போகும். ஏன்னா புதனுடைய மனநிலைமையே என்னன்னா ட்ரேடிங், எல்லாமே நம்பர்ஸாக பார்க்குறது. புதன் வந்து கால்குலேட்டிவ் மைண்டு. இதில் போட்டு இவ்வளோ எவ்வளோ வருங்கிறது மட்டுமே பார்க்குமோ தவிர்த்து டிசிப்ளின் வந்ததா இல்லையாங்கிறது தான் கண்ணி. ஏன்னா உங்களுக்கு பெர்ஃபெக்ஷனுங்கிறது ரொம்ப அவசியம். மற்றவங்க கிட்ட அந்த பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, நீங்கள் பெர்ஃபெக்டாக இருக்கீங்களா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் கண்ணி பார்க்கணும். அந்த பெர்ஃபெக்ஷனை நீங்கள் சரி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த பராபவ வருடம் சில திருத்தங்களோடு உங்களுடைய வாழ்க்கை நல்லபடியாக அமையும் அப்படிங்கிறது தான் கன்னிராசிக்கு சொல்லக்கூடியது. இப்போது ஒவ்வொரு கிரகங்களாக இப்போ நம்ம சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வருடத்தோடது எப்படி இருக்கும் அப்படின்னா, சனி மீனத்தில் இருக்கிறதுனால ஆன்மீகம் அதிகமாகும். ஆன்மீகத்தை தேடி அதிகமாக வந்து மனிதர்கள் போவாங்க. சிவனுடைய பவர், முருகருடைய பவர் அப்படிங்கிறது அதிகப்படியாக பார்க்கப்படுது. விதி மாறக்கூடிய ஸ்தலங்களுக்கும் விதி சரி செய்யக்கூடிய ஸ்தலங்களுக்கும் வழிபாட்டு முறைகள் அப்படிங்கிறது வந்து அதிகமாகும் அப்படிங்கிறது தான் இந்த வருடம். அதோடு வந்து ராகு ராகு வந்து கும்பத்தில் இருக்கிறதுனால என்ன வேணாலும் பண்ணுவாருன்னு ஒன்று இருக்குது. முக்கியமாக அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலிமா நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும். நிறைய பேர் பற்றின விஷயங்கள் வெளியே வர ஆரம்பிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்று இருக்குது. டெக்னாலஜிங்கிறது நல்லா டெவலப் ஆகும். அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து டெக்னாலஜி ரிலேட்டடாக படிக்கிறதுக்கு நிறைய போவாங்க. ரொபோட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஈஸியாக டெவலப் ஆகும். எல்லாத்துக்கிட்டையும் டோர் டு டோர் ஸ்டெப் மாதிரி ரீச் ஆகும். எப்படி எல்லாத்து கையிலையும் ஒரு மொபைல் ஃபோன் இருக்கோ அந்த அளவுக்கு ஏஐ ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொண்டு வரும் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதோட இந்த சூரியன் தான் முக்கியமாக பார்க்கப்படுது. இப்போ இந்த சூரியன் வந்து மேஷத்தில் போயிடுச்சு அப்படின்னாலே இது செவ்வாய் தான் இப்போ எல்லாமே ஆதிக்கம் பண்ண போகுது. அப்படிங்கிறப்போ மனிதர்கள் கொஞ்சம் தன்னுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்தி ஆகணும், கோபங்களை கட்டுப்படுத்தி ஆகணும். இயற்கையே கொஞ்சம் சீற்றமாக தான் இருக்கும். இயற்கையே மாறி மாறி பெய்யும் அப்படிங்கிறது தான். அதாவது மழை மாறி பெய்யும், ஏன்னா சந்திரன் இருக்கக்கூடிய அமைப்பு, விவசாய முறைகள் மாறும். அதாவது இந்த மேகாதிபதி அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, இந்த மேகத்தை ஆளக்கூடிய கிரகம் என்ன பண்ண போகுது அப்படிங்கிறப்போ மழை மாறி மாறி பெய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போ பெய்யணுமோ அப்போ பெய்யாது, எங்கே பெய்யவே வேண்டாமோ அங்கே பெய்யும், எங்கே மழை வேணுமோ அங்கே வராது, இல்லைன்னா அதிகப்படியான வெள்ளங்கள் வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும் அப்படின்னா பஞ்சாங்க முறைகள் சொல்லப்படுது. அப்போ இந்த தடவை வந்து புதன் போய் மந்திரியாக உட்காருது அப்படின்னு பார்க்கப்படுது. புதன் மந்திரியாக உட்காருது அப்படின்னா என்ன ஆகும், இது வணிகம் மாதிரி மாறும் அப்படிங்கிறது தான். வணிகம், அதாவது மனிதர்களுடைய எமோஷன்ஸ் எந்த அளவுக்கு புரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிறது தெரியாது அப்படிங்கிறது தான் இதை சொல்லுது. அதோட பாலிசிஸ் ரிலேட்டடான விஷயங்கள், பாலிசிஸ் மாறும். நம்ம காமன் பீப்புளுக்கு தகுந்த மாதிரி அந்த பாலிசிஸ் இருக்குமானா அதை சொல்ல முடியாது. முழுக்க முழுக்க இது ஒரு ட்ரேடிங் ஆக்டிவிட்டி மாதிரி தான் இருக்கும். அப்போ இது யாருக்கு உகந்ததாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். சாமானிய மக்களுக்கு இது ஃபேவரபுளாக இருக்க போதா, இல்லை மேல் தரப்பு மக்களுக்கு இது சரியாக இருக்க போதா அப்படிங்கிறது அந்த வணிகமே முடிவு பண்ணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா புதன் வந்து எல்லாமே ட்ரேடிங் மைண்ட் செட்லேயே பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது. அதோட இந்த பாலிசிஸுங்கிறதுலாம் என்னென்னா, இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து நிறைய எஜுகேஷன் லோன் எடுத்துகிட்டு போகிறது, வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய அமைப்பு, இது எல்லாமே நல்ல விஷயங்கள் புதன் நிறைய பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அதோட சனி, மறுபடியும் சனியை பற்றி தான் சொல்கிறேன். என்னென்னா மிலிட்ரி டிசிப்ளின் வரும். அப்போது லைஃபுமே நம்மளுடைய பர்சனல் லைஃப்மே எப்படின்னா கொஞ்சம் டிசிப்ளினோடு நம்ம இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் அது சொல்லுது. ஒரு பார்டர், எல்லைகள் எல்லாமே பாதுகாக்கப்படும், இந்த பார்டரை தாண்டி நம்ம போக முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் வரும். எல்லாமே ஒரு திருத்தங்களுக்காகவே இந்த சனி வந்து சொல்லுது அப்படிங்கிறது தான். ஸ்ட்ரிக்டான ஒரு லா வரக்கூடிய ஒரு அமைப்பு. ஒரு ஃபோர்ஸ் எங்கிருந்தாவது வந்து அந்த ஃபோர்ஸ் எங்கேயோ நடக்கிற, ஏதோ ஒரு நாட்டில் நடக்கக்கூடிய ஒரு யுத்தம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து இங்கே நம்ம வாழ்கிற நாட்டில் வேறு ஏதோ ஒரு என்ஃபோர்ஸ்மெண்ட், ஏதோ ஒரு ஃபோர்ஸ்னால நம்ம ஒரு கட்டமைப்புக்குள்ளே வருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம்லாம் இருக்கும். அதோட இந்த சஷ்யாதிபதி அப்படிங்கிறது சந்திரனாக பார்க்கப்படுது. அதாவது விவசாயங்கள் பண்ணக்கூடிய அமைப்பில் வந்து சந்திரனே வந்து இருக்குது அப்படிங்கிறப்போ இது வளர்பிறை சந்திரன், தேய்பிறை சந்திரன், இந்த வளர்பிறையிலும் தேய்பிறையிலும் எப்படி அது இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அப்போ குறிக்கும். அப்போது இந்த சந்திரன் அப்படிங்கிறது என்னென்னா முழுக்க முழுக்க மழை சம்பந்தப்பட்ட அந்த சுழற்சிகளை சொல்லக்கூடியது. அதாவது ரெயின்ஃபால் சைக்கிள்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த விஷயங்கள். அப்போது இதை சந்திரனுடைய மனநிலைமைக்கு தகுந்த மாதிரியும் சந்திரனுடைய ஏற்ற இறக்கங்களுக்கு தகுந்த மாதிரியும் தான் வந்து ஒரு எப்படி நம்ம ஒரு சந்திரனில் இருக்க மனநிலைமையை நம்மளால் கணிக்க முடியாதுன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதே மாதிரி தான் மழை பெய்யக்கூடிய ஒரு அமைப்பும் அப்படின்னு சொல்லப்படுது. அதோட
குரு வந்து தானியாதிபதி. அப்போ இதில என்ன அப்படின்னா, தானியாதிபதி அப்படின்னா, சாப்பாடு, உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படின்னு பார்க்குறப்போ, பெருக்கங்கள் ஜாஸ்தியா போகலாம். அட் த சேம் டைம் விலை நிர்ணயம்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? விலை நிர்ணயம் மாறுபட்டுக்கிட்டே இருக்கும். கால சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி, நம்மளுடைய வெதர் கண்டிஷனுக்கு தகுந்த மாரி, நம்ம போர் சந்திக்கிற மாரி இருக்கிற விஷயங்கள், இந்த ட்ரேடிங் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல எங்கேயாவது ஒரு பிளாக்கேஜஸ் வருது அப்படிங்கிறப்போ, விலை அப்படிங்கிறது மாறுபடக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கு. இப்போ ஆர்க்யாதிபதி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஆ அதாவது தண்ணி, நீர்நிலைகள சொல்லக்கூடியது. இது போய் சுக்கிரன் போய் உட்காருது, நீர்நிலைகள் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்துல. அப்போ சுக்கிரனுடைய குணாதிசயம் என்ன? லக்ஷ்மி தானே! எங்க தங்கும்னு ஒண்ணு இருக்கு. நீரே வந்து ஒரு லக்ஷ்மி அமைப்பா சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான். அப்போ இந்த நீர் அப்படிங்கிறது, லக்ஷ்மி எங்க தங்கும்? எங்க செழிப்பு குடுக்க போறாங்க? எங்க வறண்டு காணப்பட போறாங்க? அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அப்போ இது மத்தியம நிலையாகவே இருக்கும். ஓரளவுக்கு மாடரேட்டா இருக்கும் அப்படிங்கிற மாரி தான் பார்க்கப்படுது. அடுத்தது மேகாதிபதி. மேகாதிபதி அப்படிங்கிறது சந்திரன்கிட்டயே போயிடுச்சு. ஆல்ரெடி நான் சந்திரனுக்கு சொன்ன மாரி தான். இது வந்து ஏற்ற இறக்கங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்க்க போறோம். மழை ஒரே மாரி பெய்யாது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். பரப்பு நிலை, சரியான ஒரு பரப்பு நிலையில மழை போய் சேராது. ஒரே இடத்துல திடீர்னு ஃப்ளட் மாரி உருவாயிரும். ஒரு இடத்துல பார்த்தா இந்த இடத்துல ஃப்ளட் வந்துட்டுருக்குன்னா, இந்த பக்கம் மழையே இருக்காது. அந்த மாரி ஒரு விஷயங்கள்லாம் இருக்கும். அதோட இந்த ரசாதிபதி போயி ரசாதிபதினா என்னது? இந்த லிக்விடு, இந்த ஆயில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே தான் ரசாதிபதி. ஆல்ரெடி ப்ராப்ளம்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டோம் இல்லையா? இந்த சனி தான் அங்க போய் உட்கார்ந்திருக்கு அப்படிங்கிறப்போ, சனி எவ்வளவு தொல்லைகள் நம்மளுக்கு அதில குடுக்க போகுது அப்படிங்கிறது தான். அதாவது இந்த பெட்ரோலியம் பிரைஸ், இந்த பெட்ரோலியம் ரிலேட்டடான விஷயங்கள், ஒரு ஆயில் பிரைஸ் எல்லாமே ஒரு ஏற்ற இறக்கங்களாகுது. ஒரு ஒரு நிலையான ஒரு ஒரு விலை நிர்ணயம் பண்ண முடியாத ஒரு சூழல்கள், பற்றாக்குறை. ஏற்கனவே நம்ம இந்த பற்றாக்குறைகள உணர ஆரம்பிச்சுட்டோம். கொஞ்சம் ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டோம் லைட்டா. ஸோ இந்த மாரி விஷயங்கள்லாம் சனி வந்து சிக்கனம்ங்கிற ஒரு விஷயத்த நம்மளுக்கு சொல்லப் போகுது அப்படிங்கிறது தான். ஜாக்கிரதையா இருக்கணுங்கிற ஒரு விஷயத்த சொல்லப் போகுதுங்கிறது தான். அடுத்தது வந்து நீரசாதிபதின்னு சொல்றோம். நீரசாதிபதிங்கிறது புதன் போய் உட்கார்ந்துருது. புதன் போய் நீரசாதிபதியில உட்கார்ந்துருச்சு அப்படின்னாலே இந்த மினரல்ஸ் களிமண், இந்த கனிமப் பொருட்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? இந்த மாரி விஷயங்கள் சம்மந்தப்பட்டதுங்கிறப்போ, இது அகைன் ஒரு வணிகம் மாரி தான் இது உருவாகும். அதாவது என்னன்னா, இந்த மினரல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இன்னும் எங்க இருக்கு? இன்னும் அது எப்படி வந்து இப்ப இந்த பிளாக்கேஜஸ்லாம் வருது, இந்த வார்லாம் வருது. வேற என்ன ஒரு குரோத் கொண்டு வரலாம்? உள்ளூர்லயே நிறைய தேட ஆரம்பிப்பாங்க. இதிலிருந்து ஒரு குரோத் வர ஆரம்பிக்கும். உள்ளூர்லயே நிறைய வளர்ச்சிகள் வர ஆரம்பிக்கும். இந்த கனிமப் பொருட்கள, இந்த மினரல்ஸ்லாம் எங்க இருக்குங்கிறத தேடி போகுறப்ப, இதோடைய குரோத் அப்படிங்கிறது வரும் அப்படிங்கிறது தான் தோராயமா இந்த வருடத்துடைய பொது பலனா பார்க்கப்படுது.